நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய விவசாயி இருந்தாரு. அவரு தோட்டத்துல வந்து ஏகப்பட்ட வாழை மரம். அந்த வாழை மரத்துல இருந்து ஏகப்பட்ட வாழை தாருங்க காய்ச்சி தொங்கிட்டு. அதுலேருந்து ஒரு தாரை வெட்டி அவர் வீட்டு வேலைக்காரரை கூப்பிட்டு, இந்தப்பா இதை வந்து நீ வந்து கோயிலில் போய் கொடுத்துடணும் அப்படின்ட்டு. சரி ஐயா அப்படின்ட்டு. அவனும் அந்த தாரை தூக்கிக்கிட்டு போவான். தூக்கிக்கிட்டு போகும்போது அவனுக்கு வந்து வழியில் வந்து பசி எடுத்துடும். பசி எடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு 2 பழத்தை பிச்சு சாப்பிடுவார். சாப்பிட்டு அவர் அப்புறம் போயிட்டு கோயிலில் கொடுத்துருவார். அப்புறம் நைட்டில் வந்து ஜமீன்தார் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல வந்து கடவுள் வருவார். பக்தா, நீ கொடுத்து விட்ட எனக்கு 2 பழம் வந்து வந்து சேர்ந்துது. உடனே அந்த ஜமீன்தாருக்கு கோவம் வந்துச்சு. உடனே கோவத்தில் காலையில் எழுந்திருப்பார். எழுந்திரிச்சு, நான் ஒரு தார் பழம் கொடுத்து விட்டேன், ஆனால் சாமி வந்து எனக்கு 2 பழம் தான் வந்ததுன்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுன்ட்டு அந்த வேலைக்காரனோட, வாப்பா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு தார் பழம் கொடுத்தேன், நீ வந்து அதில் 2 பழத்தை மட்டும் சாமிக்கு கொடுத்துட்டு மீதி பழத்தெல்லாம் வச்சுட்டியா அப்படின்னு கேட்பேன். ஐயோ சாமி, அப்படி இல்லை சாமி, நான் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து வயிற்று பசி தாங்க முடியல, அதனால் 2 பழத்தை மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு. உடனே தான் ஜமீன்தாருக்கு ஒரு உண்மை புரியுது. ஆஹா, அந்த ஏழை சாப்பிட்டதை அவர் வந்து எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு இருக்கார் அப்படின்னு. இது வந்து எப்பயுமே இதில் என்ன தெரியும், நம்ம வந்து சக மனிதர்கள் மேலே அன்பாக இருக்கும். இதுதான் இந்த கதையோட இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு நாட்டில் வந்து எல்லை போர் வந்துருச்சு. எல்லை போர் வந்தோடனே அங்கே எல்லை போரில் போர் வீரர்கள்லாம் சண்டை போட்டுருந்தாங்க. அதில் வந்து 2 உயிர் நண்பர்கள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு நண்பனை மேலே வந்து குண்டு பாய்ஞ்சு அந்த நண்பன் வந்து விழுந்துருவான். உடனே இன்னொரு நண்பன் வந்து தப்பிச்சு ஓடிவான். தப்பிச்சு ஒன்றும் ஆகா, நம்ம நண்பனை வந்து விட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு உடனே அந்த கமாண்டர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி என் நண்பனுக்கு அடிபட்டுச்சு, நான் போய் என் நண்பனை வந்து காப்பாற்றணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு. ஐயோ, இப்போ இது வந்து மறைஞ்சி தாக்குற போர், இப்போ நீ போனன்னா நீயும் குண்டடிப்பட்டுருவோம், உன் நண்பனையும் காப்பாற்ற முடியாது. இருந்தால் ஐயா நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும், நான் போய் காப்பாற்றணும். சரி போயிட்டு வா அப்படின்ட்டு. உடனே அந்த நண்பன் போய் அந்த நண்பனை ஆனால் அந்த நண்பன் வந்து இறந்துடும். உடனே அந்த நண்பனை தூக்கிக்கிட்டு வருவார். அப்போ தான் காமெடி, நான் இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், இந்த மாதிரி போகாத, உன் நண்பன் இறந்துருவான், அதை உனக்கும் குண்டடி போடணும்னு நீ கேட்கல அப்படின்னு. இல்லை ஐயா, நான் போனது தான் சரி, நான் போகும்போது என் நண்பன் வந்து உயிரோடு இருந்தான். உயிரோடு இருந்து அப்போ நீ நண்பா நீ என்னை காப்பாற்ற வருவேன்னு தெரியும் அப்படின்ட்டு தான் என் மடியில் தான் உயிர் விட்டான் அப்படின்னு. உடனே அதனால் எனக்கு வந்து இந்த குண்டடிப்பட்ட இதெல்லாம் பெருசாகவே தெரியல, என் நண்பனோட நம்பிக்கையை காப்பாற்றணும். உடனே காம்பவுண்டரு அவரை அந்த வீரரை பாராட்டு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்பிக்கையோடு நம்ம மேலே ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க நம்பிக்கையை வந்து வீண் போக விடக்கூடாது. நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும். இதுதான் இந்த கதையோட. நன்றி.